வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா முயற்சி எடுக்கிறோன்ற போது நமக்குள்ள பல விதமான கேள்விகள், தயக்கங்கள், ஒரு குழப்பம் எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே. ஏன் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாகும் போது அந்த கேள்விகள் ரொம்ப அதிகமாகுது. தன்னம்பிக்கைன்றது எல்லாருக்குமே எல்லா சமயத்திலுமே ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லா கான்ஃபிடென்டான பர்சன் கூட சில சமயங்கள்ல அந்த தன்னம்பிக்கையை கொஞ்சம் கம்மியாகும். அந்த மாதிரி சமயத்துல அவங்க தன்னம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி உறுதியாக்கி எப்படி அந்த நிலைமையில இருந்து மேலும் என்னால முடியும்னு சொல்லிட்டு வெளியே வராங்க அப்படின்றதுல தான் வெற்றின்றது இருக்கு. எதற்காக ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நீண்ட தூர இலக்கை நீங்க சென்றடையணும் அப்படின்னா கண்டிப்பா தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்க, ஒரு படி உள்ளிறங்கி என்னை பத்தி நான் கத்துக்கணும் அப்படின்றதுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில நான் இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதற்கான ஒரு தன்னம்பிக்கையை நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு சொல்லணும். உன்னை பற்றி நீ அலசி ஆராய, நீயே ஒரு படி உள்ளிறங்கி உன்னை பற்றி கற்றுக்கொள்ள ஆர்வமா இருக்கிறது தான் ஒரு தன்னம்பிக்கை. எனக்கு இந்த விஷயம் செய்ய முடியும், என்னால இந்த விஷயம் செய்ய முடியாது, அப்படி நான் இந்த ஒரு விஷயத்த நான் செய்யணும்னா அதற்கு நான் என்னென்ன படிநிலைகளை கடந்து வரணும், என்னென்ன விஷயங்களை நான் முயற்சி எடுக்கணும், என்னென்ன விஷயங்களை நான் கத்துக்கணும், இந்த விஷயங்களை அலசி ஆராயிறது தான் ஒரு தன்னம்பிக்கைக்கான ஒரு படிநிலைன்னு சொல்லலாம். உயர்வான சிந்தனை, அதாவது நம்ம தோல்வியுற்ற போது கூட நம்மளை பத்தி நம்ம உண்மையாவே உயர்வா நினைக்கணும். நம்ம சாதாரணமா நம்மளை பத்தி ஒரு நல்ல விதமா நினைக்கிறோம், நம்ம நல்லா பண்றோம், நல்லா ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிறத விட, நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிற ஒரு மூமெண்ட்ல கூட இல்ல என்னால முடியும், இந்த தோல்வி டெம்பரவரி தான், இதை தாண்டி எனக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு, இதை விட நான் பெரிய விஷயம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான தன்னம்பிக்கை. வாழ்க்கையில என் இலக்கிற்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப தயார் நிலையில இருக்கணும். அது ரொம்ப மிக முக்கியம். நம்மளோட பலம், பலவீனம் இது ரெண்டையுமே என்னன்றதை அனலைஸ் பண்ணணும். அதாவது வீரர்கள் இருக்கட்டும், வெற்றியாளர்கள் இருக்கட்டும், அவங்களோட பலவீனம் இல்லாம இருக்கிறதுனால அவங்க ஜெயிச்சாங்கன்னா நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே பலவீனம்ன்றது இருக்குது. ஆனா அவங்க பலவீனத்தை அறிஞ்சு அதற்காக என்னோட பலத்துல நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அதனால அவங்க ஜெயிச்சு மேல வராங்க. என்ற பிரச்சனைகளையும் ஒரு புள்ளியில இருந்து தள்ளி நின்று பார்த்தாதான் அந்த பிரச்சனைக்கான ஒரு பதிலும் ஒரு சொல்யூஷனும் நம்மளால கொடுக்க முடியும். அப்படி தூரம் நின்று ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே அதற்கான முடிவை யோசிக்கும் போது மட்டும்தான் நம்மளால அந்த பிரச்சனையின் பாதிப்புல இருந்து வெளியே அடுத்த லெவலுக்கு வர முடியும். நம்ம அதற்குள்ளேயே இருந்து நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நம்மளுக்கு இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம அந்த பிரச்சனையோட பாதிப்புலயே தான் இருப்போமே தவிர அடுத்த நிலைக்கு நம்ம வரமாட்டோம். கனவுதான் அவனோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஒரே ஒரு யோசனை தான் ஒரே நாள்ல அவனோட வாழ்க்கையே மாத்துது. என்னால முடியும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதற்கான ஒரு வழிய தேடி தேடி எப்படியாவது எடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுறாங்க. பலவிதமான யோசனைகள், பலவிதமான ஒரு புது புது விஷயங்களை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா யாரெல்லாம் இந்த யோசனைக்கு உயிர் கொடுக்கறாங்களோ, யாரெல்லாம் இந்த யோசனைக்கு வழிகாட்டி சீராக எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தோணுகின்ற அந்த யோசனை இன்னொருத்தருக்கு தோணி இருக்கும். சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். ஆஹா, நான் இதை நினைச்சனே, அவர் அது பண்ணியிருக்காரு, பரவாயில்லையே அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்மளோட யூனிவர்ஸ்ல நம்ம எல்லாருமே ஒரு சில வேவ் லென்த்ல இருக்கிறதுனால நிறைய ஐடியாஸ் நம்ம எல்லாருக்குமே சிமிலரா வரும். இந்த ஐடியா நான் நினைச்சேன்ப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடியே, பட் நான் பண்ணல, இப்ப பாரு அவங்க பெருசா பண்ணி பெரிய லெவல்ல வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே ஐடியா வருது. ஆனா யார் அந்த ஐடியாவுக்கு உயிர் கொடுத்து என்னால பண்ண முடியும்னு ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அங்கதான் தன்னம்பிக்கை பேசுது. நீங்க ஒவ்வொருத்தரும் அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கையை உங்கள எடுத்துட்டு வரணும். நீங்க பார்த்து வியந்த ஒரு மனிதரை போல நீங்க உருவாகணும்னா உங்களோட இலக்க இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு கோணத்துல நீங்க அதை பார்க்கும்போது அதற்கான அடுத்த நிலைக்கான வழிமுறைகளும் முயற்சிகளும் எடுத்துக்கொள்ள நீங்க தயார் நிலையில இருக்கீங்க. தன்னம்பிக்கை என்பது நீங்க பார்த்து பயந்த ஒரு இலக்கை நோக்கி சரியான விதத்தில்
தைரியத்துடன் அணுகக்கூடிய ஒரு மனநிலை கொடுக்கறது தான் வந்து இந்த தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இலக்கை அடையறதுக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.